வயசு பசங்க வச்சுக்கிறாங்க, ஸ்கூல் பசங்க மூக்க மூடிட்டு வருது. எப்படி சார் முதல்ல இந்த இடத்த எடுத்துட்டு வந்து வச்சாங்க? நாங்க அமைதியா போறோம்னு எவ்வளவு இது பண்ணாங்க சார். ஆனா எதுவுமே வெளிக்காக வரல. அமைதியா தான் இருந்தோம். 4 வருஷமா அமைதியா தான் இருந்தோம். இதுக்கப்புறம் வேற வழி இல்ல, அமைதியா இருக்க முடியல. இந்த தமிழக தாவேக அரசு இது பண்ணி இப்போ முதலமைச்சர் ஆகி பொறுப்பேற்று என்ன சொன்னாங்க, 717 கடைகளை மூடணும்னு சொன்னாங்க. அந்த 717 கடையில இதுல ஒண்ணு. ஏன்னா இது வந்து இந்த 500 மீட்டர் அவர் சொன்ன கோயில், இந்த கடை 40 மதுபான கடை 40-15 வந்து அந்த 500 மீட்டர் ஸ்கூலும் இருக்குது, சாரி காலேஜ் இருக்கு, 2 பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, உள்ள ஒரு சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்கு. இருந்தும் சர்ச்சை இருக்கு. இருந்தும் இவங்க ஏன் இதை எடுக்கலன்னு எங்களுக்கு தெரியல. கேட்டா வேற கடை போயிடுச்சு, நம்பர் அப்படி இல்லை. இப்போ நாங்க எங்களால முடிஞ்ச வரைக்கும் 3 வருஷம் போராடணும். நாங்களாம் வீட்டை விட்டு வெளியே வராது. இந்த தெரு யாருமே வெளியே வராது, லேடிஸ் தான் எல்லாருமே. இருந்தாலும் வேற வழி இல்ல. நாங்க காலையில எழுந்து வந்து வாசல்ல வந்து வாந்தி கழுவுறதும் பாட்டில் எடுத்து போறதுமா சார் எங்களோட வேலை. இந்த ஒயின் ஷாப்ல இருந்து 2வது வீடு 3வது வீடு என்னோட வீடு சார். அதனாலதான் இப்ப நாங்க வந்து நிக்கிறோம். எல்லாருக்குமே இந்த தெரு ஃபுல்லாவே இப்ப வந்து ஒயின் ஷாப் தெருவா இந்த பக்கம் தான் வரணும். இப்ப இந்த பக்கம் ஏதோ ஒரு மீட்டிங் ஏதோ ராட்டிங்க போட்டாங்கன்னா மொத்த பேரும் இந்த பக்கம் தான் போக்குவரத்து. இந்த ஒரு வண்டி எடுத்து நாங்க வெளியே வர முடியல எங்க வீட்டை விட்டு. கேட்டா நான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த ஒயின் ஷாப் தெருல நீங்க குடுத்துன்னு இருக்கீங்க, காலி பண்ணிட்டு போங்கன்றாங்க சார். ஒயின் ஷாப்ல இருக்கவங்க கிடையாது. நம்ம என்ன பண்ணாங்க, சொந்த வீடு விட்டு நாங்க எங்க போக முடியும்? நாங்க முதல்ல நீங்க வைங்க சார், யாரும் வேணும் சொல்ல. ஒயின் ஷாப் எங்க வச்சாலும் வசூல் ஆக போகுது, புரியுதுங்களா? எங்க வச்சாலும் வசூல் ஆக போகுது. ஏன் சார் எங்களோட வாழ்வாதாரத்துல எதுக்கு சார் கை வைக்கிறீங்க? வீடு இருக்க இடத்துல நாங்க எவ்வளவு 3 வருஷமா பார்த்தோம். நீங்க எங்க வந்து பாத்தீங்க, ஏது வந்து பாத்தீங்கன்னு இப்ப வந்து எது கேக்குறீங்க? எவ்வளவு மனு கொடுத்துட்டோம், யார் யாரை பாக்கணுமோ எல்லாம் பண்ணி அங்க இருந்து வந்த லெட்டர் நல்லா பாத்துங்க. டாஸ்மாக் அப்ளை பண்ணி வந்த லெட்டர் சிஎம்க்கு அப்ளை பண்ணி சிஎம் இதுல இருந்து வந்துருச்சு. எல்லாருக்கும் அப்ளை பண்ணி சப் கலெக்டரோட நான் அப்ளை பண்ணி அதுக்கான மெயில் எல்லாமே வச்சிருக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த தெருவுல போகவே முடியல, இந்த தெருவுல வாழவே முடியாது. அந்த மாதிரி மோசமாயி போச்சு. இந்த தெருவுல ஃபுல்லா அசிங்கமா தான் இருக்கு. என்ஓசி இல்லாத ஒரு காரியம் நீங்க எப்படி நடத்துறீங்க சார்? இது நீங்க பாருங்க, நீங்க வந்து இதுக்கான எல்லா மனுவும் பண்ணியும் இது வந்து இந்த புதிய ஆட்சியிலேயாவது இதை எடுக்கணும். இந்த புதிய இதுல வந்து புதிய முதலமைச்சரா வந்திருக்காரு விஜய் அவர்களே. ஆமா, போன கவர்மெண்ட்லயும் நாங்க பண்ணியாச்சு, இந்த கவர்மெண்ட்லயும் எல்லாருக்கும் அப்ளை பண்ணியாச்சு சார். எல்லாருக்கும் அப்ளை பண்ணியாச்சு. இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்கல. அந்த 717 சார், ஒரு செகண்ட் சார், 717 கடை வந்து சொன்னதுல இந்த கடை ஒரு கடை இருக்கு. இந்த கடையை வந்து எடுத்துருக்கணும், ஆனா அவங்க எடுக்கல. இது வந்து குடியிருப்பு மத்தியில இருக்கிற கடை, நல்லா தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இது பப்ளிக் நியூசன்ஸ். டெய்லி வரும்போது சண்டை போட்டுன்னு இருக்கிறாங்க, அடிச்சு பரண்டுன்னு இருக்கிறாங்க, இங்க ரோட்லயே படுத்துன்னு இருக்கிறாங்க. இவ்வளவு பார் வேற பக்கத்துல நடக்குது, இவ்வளவு காரியம் இருக்கு. ஆனா இந்த 717 கடையில எங்க கடை வந்தும் எடுக்கல. இப்ப எங்களோட கோரிக்கை என்னன்னா, அடுத்த கட்டம் என்னன்னா, இது வந்து அடுத்தது நாங்க இன்னும் போராட்டம் பண்ணோம். நாங்க இங்க பண்ணோம், அங்க போயிடுவோம், நாங்க ரோடுக்கு போயிடுவோம். நாங்க அமைதியான ஒரு இதுல நாங்க போராட்டம் பண்றோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அடுத்த போராட்டம் வந்து நிச்சயமா நாங்க வேற விதமா பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து நாங்க வந்து பப்ளிக்ல வந்து நிறுத்துவோம். இதுதான் எங்களோட கோரிக்கை. ஆமா, அடுத்த போராட்டம் இப்ப எங்களுடைய என் பேர் டேனியல், என் பேர்ல தான் வந்திருக்கு. நீங்க என்னோட பேர்ல தான் அந்த எல்லா சிஎம் செல்லுக்கு முதல்ல எல்லாம் போட்டதெல்லாம் என்னோட நேம்ல தான் இருக்கும். நீங்க வேணா பாத்துங்க. டாஸ்மார்க்கோட மேனேஜர் இதுல இருந்தும் என்னோட நேம்ல தான் வந்திருக்கும். இது எங்களோட கோரிக்கை, முதலமைச்சரோட கோரிக்கை. தேட்டர்ல வருமானமே கடையில க்ளோஸ் பண்ணியாச்சு. பாருங்க, ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டேன். பாருங்க, ஆர்டர் காப்பி ஹைகோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டேன். ஆர்டர் காப்பி ஸ்கேன் பண்ணீங்க. ஹைகோர்ட் ஆர்டர் 18/6 க்ளோஸ் 18/6 க்ளோஸ் பண்ணணும்னு பாருங்க. ஒண்ணு நீங்க குடுக்குறோம். 18/6
ஹைகோர்ட் ஆர்டர் இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க தெரியல. இதுக்கு என்ஓசி இந்த இடத்துல நடத்துறதுக்கு பர்மிஷனே கிடையாது. அது வரைக்கும் கடை நடத்துறதுக்கு பர்மிஷனே இல்ல. எப்படி நடத்துறாங்க? யாருக்கு வாடகை கொடுக்குறாங்க? எந்த துட்ல இருந்து வாடகை கொடுக்குறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க? எப்படி இபி கனெக்ஷன் வாங்கினாங்க? எப்படி வாங்கினாங்க? இது எப்படி நடந்தது? இது வெரிஃபை பண்ண சொல்லுங்க. பட்டா யார் பேர்ல இருக்குதுன்னு கேளுங்க. இந்த இடத்துடைய பட்டா யார் பேர்ல இருக்குதுன்னு கேளுங்க.